வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காஞ்சிபுரத்துலேருந்து ஆர்காட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தெருவில் காய்கறி விற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆர்காட் வந்திருக்கேன். இங்கே விலை பார்த்தீங்கன்னா காய்கறிங்கெலாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏமா காஞ்சிபுரத்தில் காய்கறி இல்லாமல் இங்கே வந்துருக்குறியான்னு கேட்காதீங்க. அங்கே வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் கிராம பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பயிரெலாம் அதிகமாக வைக்கலை. ஏன்னா வந்து நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அவங்க கொடுக்குற ரேட்டு பேசாமல் வாங்கிட்டு வந்துடுறான். ஆனால் விவசாயிங்கிட்ட வந்து நம்ம ரேட்டு பேசுறதுனால அவங்க ரொம்ப நஷ்டமாயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க வந்து விவசாயம் பண்ணுறதே கொஞ்சம் வெறுப்பாகி இருக்கிறாங்க. அதனாலே முக்கால்வாசி அங்கே காய்கறி வரல ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு விவசாயிங்களுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட நம்ம வந்து ரேட்டு பேசக்கூடாது, அவங்களும் வந்து நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு நம்ம ரேட்டு பேசி அவங்கள வந்து விவசாயம் பண்ணாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். அதனால் பாருங்கள், காஞ்சிபுரத்துலேருந்து ஆற்காடு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி வாங்க, விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு பதிவு போடணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால் ஏன்னா நான் வந்து தெருவில் காய்கறி விற்கிறேன், அதனுடைய வழி எனக்கு தெரியுது. விவசாயிங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்ம ஏன் காஞ்சிபுரத்துலேருந்து ஆற்காடு வந்து காய்கறி வாங்குகிறோம்? அங்கேயே வாங்கியிருக்கலாம்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த ஊரில் இருக்கிற விவசாயிங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரத்துலேருந்து வண்டி ஓட்டின்னு வந்தேன், டாட்டா ஏசி வண்டி. அம்மா நானும் வந்துட்டோம். இப்போ ஒரு வண்டியாக வந்து அந்தந்த கடைக்கு வந்து காய்கறி இறக்கிட்டு இருக்கிறாங்க. விலையும் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு போயிட்டு அன்னன்னைக்கு உண்டான காய்கறியை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். விலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு வந்து தெருவில் நான் வந்து காய் விற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்து பக்கம் போனாலே எல்லாம் எத்தனை வண்டி வந்தாலும் சரி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட தான் காய்கறி வாங்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து நான் நல்ல காய்கறியாகவே வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி யாரையும் ஏமாற்றணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. உழைக்கணும், சொந்தமாக உழைக்கணும், யாருடைய உதவியும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா இருக்கும்போதே சேஃப்டி ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி யாருடைய முன்னேற்றத்தை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவும் மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்களை அழிக்கணும்னு நினைக்கவும் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேணால் அழிக்கணும், என்னுடைய வளர்ச்சியை கெடுக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து நான் அப்படி இல்லை. அவங்க எதிர்க்க நம்ம முன்னேறி அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் 2 மணி நேரத்தில் காய்கறி வந்து ஏலம் விட ஆரம்பிச்சிடுவாங்க ஆர்காட்டில். வாங்கின்னு வீட்டுக்கு போயிட்டு உடனே அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு திரும்ப லைன்